மக்கள் மேல் ஜாதியினர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களையே மறந்து மனிதர்கள் எல்லாரும் சமம் என்பதையும் மறந்து ஒரு ஆடு மாடு விலங்குகளைப் போல பல்வேறு வகையில் அவங்கள இழிவுபடுத்தி ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டவங்க தான் அவங்க இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை தீண்டத்தகாதவர்களாக ஆக்கி மனிதர்களே பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் புரட்சியாளராக நமது அம்பேத்கர் இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார். இந்த சட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீண்ட தொகுப்பில் சட்டத்தில் நிறைய பிரிவுகள் வருது. இந்த பிரிவுகளும் அதில் நிறைய உட்பிரிவுகளும் கொடுத்துருக்கிறாரு. அதில் பொதுப்படையாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மக்களை மக்களாக மதிக்கணும், அவர்களுக்குடைய மரியாதையை கொடுக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும், அவனுடைய சுயமரியாதைக்கு எந்த வகையிலும் பங்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தியிருக்காரு. மக்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம தன்னாட்சி பெற்ற நமது இந்திய நாட்டில் ஒருங்கிணைந்த பல்வேறு நாடுகள், ஒருங்கிணைந்த நாடுகள், நிறைய மொழிகள் பேசக்கூடிய நாடு. இதில் தன்னாட்சி பெற்ற சுதந்திர நாடாக நெகிழும் தன்மை நிகழாத்தன்மை சட்டத்தில் சில இடங்களில் கொஞ்சம் நெகிழும் தன்மையாகவும் சிலது கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டியதாகவும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கனாக்கா அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்திக்கும் அவருக்குமே ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு தேச தலைவனாக உருவெடுக்கும் பொழுது அவருடைய கொள்கைகளில் மாற்று கொள்கையாக மகாத்மா காந்தி செயல்பட்டிருக்கிறாரு. அதனால் அவரை விட்டு விலகி இவர் சுய சிந்தனையோட முழு மனதோட அர்ப்பணிப்பு உணர்வோட நாட்டு மக்களினுடைய எதிர்காலத்திற்காக வாழ்க்கையில் கல்வின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமதர்ம கோட்பாட்டோட சமதர்ம கோட்பாட்டோட அனைவரும் சமங்கிற ஒரு மனநிலையோட எழுதப்பட்ட நீண்ட